இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம ஜீ தொலைக்காட்சியில் அப்கமிங்ல நிறைய சீரியல்ஸை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாரிசு அப்படிங்கிற சீரியல் ப்ரமோவோட வந்திருந்தது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாரிசு சீரியல் எப்போ ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த டைமிங்கில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீ தொலைக்காட்சியில் நிறைய சீரியல்ஸ் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிற இந்த ஜீ தொலைக்காட்சியில அப்கமிங்ல நிறைய சீரியல்ஸை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஐலி சீரியல் வந்திருந்தது. இப்ப ஐலி சீரியல் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்ல இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இப்ப அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா வாரிசு சீரியல் கொண்டு வந்திருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் இப்ப சின்னஞ்சிறு கிளிய அப்படிங்கிற சீரியலே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வாரிசு அப்படிங்கிற சீரியல் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த சீரியல்ல ஹீரோவா யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீனிவாஸ் குமார் அவர்கள் தான் நடிக்கிறாரு. இவர் ஏற்கனவே சன் தொலைக்காட்சியில மீனா அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. சுந்தரி இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சீரியலுமே பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். இதை தொடர்ந்து இவருக்கு ஜோடியா தான் ஸ்வேதா அவர்களும் நடிக்க இருக்காங்க. இவங்க ஒரு மூவி ஆக்டர், பார்க் லாந்தர் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேமஸான மூவில நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுல மெயின் ரோல்ல பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனிக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மாவான ஹரிதா அப்படிங்கிறவங்க தான் நடிக்க போறாங்க. மாறுபட்ட கதைகளத்தோட தான் இந்த சீரியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுல ஹரிதா அவர்கள் அவங்களுக்கான ஒரு குடும்ப வாரிசை கண்டிப்பாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பொறுப்பே இல்லாத பையனான ஜெய் ஸ்ரீனிவாஸ் குமாரோட லைஃப் ஸ்டைலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்தாசையிலே இருந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் ஸ்வேதா அவர்களோட லைஃப் ஸ்டைல் இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா பணத்தெல்லாம் மதிக்கணும், அதுக்கு முன்னாடி பாசத்துக்கும் உறவுகளுக்கும் நல்ல ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி மாறுபட்ட கோணத்துல இருக்க இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை ஒண்ணு சேர்க்கிற விதமா தான் இந்த வாரிசு சீரியல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஜெய் ஸ்ரீனிவாஸ் குமார் அவர்களோட அம்மாவோட ஃபுல் சப்போர்ட் ஹீரோயினுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல கேரக்டர் ரோல்ல தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற போலதான் கதைகளமும் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ஸ்க்காகவே நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க எப்ப ஒளிபரப்பு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த வாரிசு சீரியல் ஜூன் 30 மதியம் 1:30 மணிக்கு ஒளிபரப்பு பண்றதா ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஜூன் 30 1:30 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியலை மதிய டைம்ல போடுறதுனால கொஞ்சம் பிரைம் டைமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா ஜீ தொலைக்காட்சி நல்ல முடிவோட எடுத்து தான் இந்த பிரைம் டைம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த சீரியல்ஸ்க்கு ரசிகர்களும் ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்திரப்பேட்டி சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.